Hi friends, இப்போ Moto G4 Plusல சிம் நாட் ஒர்க்கிங், அதாவது சிம் நாட் டிடெக்டிங், ஓகேங்களா? அது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ Moto G4 Plusல ஆக்சுவலாக நான் போர்டை ரிமூவ் பண்ணிட்டேன், பேக் டோரை. நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் தேவையில்லை. நீங்களா சர்வீஸ் இன்ஜினியர் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் நாங்கள் ஒரு கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குட் போர்டு தான் இது. ஜஸ்ட்டு நான் அதை ப்ரோக்கன் பண்ண போகிறேன், ஓகேங்களா? லாஸ்ட்டு ஒரு பின்னை மட்டும் நான் ப்ரோக்கன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா இருங்க, தெரியுதுங்களா? ஓகே, இது ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சிம் ட்ரே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. பட் மேக்ஸிமம் நம்ம சேஃபாக எடுக்கிறது நம்ம கீழே தான் இருக்குது. இது எப்படி ரெடி பண்ணுறதை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு இதுக்கு சிம் ட்ரே மாற்றணும், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை. மொத்தமாக இந்த எல்லா பின்னுமே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சிம் ட்ரே சேஞ்ச் பண்ணலாம். இல்லை ஒரு பின்னு மட்டும் தான் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு இந்த சேஃப்டி பின் இல்லைன்னா குண்டூசி அந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லாம் நோட் பண்ணிங்க. அந்த ப்ரோக்கன் ஆன இடத்துல, ஓகேங்களா, அதை மட்டும் ஜஸ்ட்டு மேலே சிம் ட்ரேயில் படுற மாதிரி, ஆக்சுவலாக இதில் படாது, உங்களுக்கு அந்த நாட்டு இருக்கும் உங்களுக்கு உள்ளார, ஓகேங்களா? அதை மட்டும் ஜஸ்ட்டு ஒரு மேலே தூக்கி விட்டுட்டாலே போதும். அது இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிம் இன்சர்ட் பண்ணுறப்போ அந்த சிம்மில் போய்ட்டு உங்களுக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு சிம் டிடெக்ட் ஆகிடும். டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சிம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவசியம் இல்லை. பட் அடிக்கடி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ சேஃபாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஹெல்ப்னா ஷேர் பண்ணுங்கள்.